வணக்கம் அன்புக்குரியவர்களே, நான் எங்க இருக்கேன் தெரியுங்களா? திலோ பங்கிலி மகாராங் டவுன்ல ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் முன்புறம் இருக்கிற இந்த கோவில் கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயம் வரக்கூடிய மே 4ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் காண உள்ளது. முறைப்படி அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் பட்டாளம் எல்லாமே இருக்குது. இப்ப மகா மாரியம்மன் மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு ஒரு தலமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. வாங்க இந்த ஆலயத்தை பற்றி முழுமையா நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆரம்ப காலகட்டத்தில் சிறு ஆலயமாக இருந்த இந்த ஆலயம் இப்ப நிறைய இந்துக்கள் தமிழர்கள் இங்க நிறைய இருக்கிறதுனால ஆலயத்தை மிகப்பெரிய அளவில் புதுப்பிச்சிருக்கிறாங்க, ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிவதலத்தையும் உருவாக்கி வரக்கூடியவர்களுக்கு இந்த பங்கிலி மகாராங்களை முதலாவதாக இங்க ஒரு சிவத்தலமும் அதே நேரத்தில் இந்த வட்டாரத்தில் ஒரு தாய் கோயிலாகவும் அமைந்திருக்கிறது இந்த மகா மாரியம்மன் ஆலயம். கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சிற்ப வேலைகள்லாம் பாருங்க, ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமான தங்க சிகப்புல வண்ண வண்ணங்கள்ல இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ விநாயகருக்கு ஒரு தலம், அம்மனுக்கு மூலஸ்தானம், பிறகு முருகருக்கு, அதை எடுத்து பக்கத்துல பாருங்க, இதுதான் சிவபெருமானுக்காக அமைக்கப்பட்ட ஒரு தலம். இதுல என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த ஆலயம் மேற்கை நோக்கி பார்க்கிறது. அம்மா மேற்கை நோக்கி பார்க்கக்கூடிய மூலஸ்தானத்துல இருக்கிறாங்க. சிவபெருமான் ஐயா கிழக்கை நோக்கி பார்க்கக்கூடிய மூலஸ்தானத்துல இருக்கிறாரு. இது வேற எங்கேயும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆக ஆலய திருப்பணி வளங்கள் எப்படி போயிட்டு இருக்குது, ஆலயத்தை பத்தி மேல் விவரங்களை ஆலய தலைவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அடியன் பேர் செல்வநாதன், தலைவராக அடியன் இருக்கின்றேன். இந்த ஆலயம் இப்போது 3வது முறையாக கும்பாபிஷேகம் காணவிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் சமுதாயத்துக்கு ஒரு கூடாரமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக இங்கே அருகில் இருக்கின்ற நமது தமிழ் பள்ளிக்கு சரஸ்வதி பூஜையை முழுமையாக இந்த ஆலயம் ஏற்று நடத்துகின்றது. அதேவேளை ஆண்டுதோறும் நேர்த்தி விழா பரிசளிப்பு விழாவுக்கும் ஆலயம் முழு பொறுப்புகளும் ஏற்று சிறப்பான முறையிலே தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது. அதே வேளையில் இங்கே சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து இந்து பெருமக்களும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறைவனுடைய அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவதலம் கிழக்கை நோக்கி பார்க்கிறது. ஆக சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள் இது பங்கிலி மகாராங்களை சிவதலம்னு சொல்லும் போது இந்த தலம் ரொம்ப பெரிய தலமாக இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம சொன்னல திருமண மண்டபமும் இங்க இருக்குது. இது பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் அமரக்கூடிய ரொம்ப அழகான முறையில திருமண மண்டபமும் ஆலயத்தின் பக்கத்திலே இருக்குது. கோவிலுக்கு பின்புறத்துல நவகிரகத்துக்கு தலமும் அதே நேரத்தில் அரச மரத்து பிள்ளையாரு இங்கவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான மண்டபத்தையும் இங்க பாருங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. 400 பேர் அமரக்கூடிய ஒரு அழகான மண்டபம். ஒரு கல்யாணம் வைக்கணுமா, இல்ல ஒரு செமினார் கலந்துரையாடல் செய்யறதா, ஒரு தேவார நிகழ்ச்சியா, ஒரு சமய நிகழ்ச்சி, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஆலய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தையே பயன்படுத்தி கொள்ளலாம். ஆலய மண்டபத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும்போது அல்லது திருவிழாக்கள் நடக்கும்போது ஒரு 200-300 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய வகையில் இந்த ஆலயம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மே 3ஆம் தேதி காலையில் 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் எண்ணெய் சாத்துதல் காப்பு நடைபெறும். யாரெல்லாம் சுவாமிக்கு எண்ணெய் சாத்தணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம சனிக்கிழமை எண்ணெய் சாத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி கும்பாபிஷேகத்தில் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். மேல் விவரங்கள் வேண்டுமானால் myfame.com.my அகப்பக்கத்தை நாடுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.